பொறவாச்சேரியா இருக்கட்டும், அதற்கு பின்னால் வந்த எண்கண்ணா இருக்கட்டும், இந்த 3 ஆலயங்களுக்கும் சேர்ந்த ஒரு முத்தொடர் ஆலயம் தொடர்பு, அந்த கடைசியா முடியக்கூடிய ஆலயம் எதுனா நம்ம எட்டுக்குடி தான். ஏன்னா மன்னன் எப்படி இருக்கணும்னு சொன்னா மக்கள் சேவகனை மகேசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மக்கள் கிட்ட உண்மையா இல்ல, அப்படி எப்படி அவன் மகேசனா இருக்க முடியும்? திருவாரூர்ல இருக்கக்கூடிய தியாகராஜ மூர்த்தியை இந்திரன் பிரதிஷ்டை பண்ணதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாட மாளிகையில் நின்று இவங்களால அந்த மயிலை பிடிக்க முடியவில்லை. ரொம்ப உச்சியில பறக்குது. அடுத்த மயில் சுத்தி வருகின்ற பொழுது என்ன, எப்படி சுத்தி வருது? ஓம் என்ற பிரணவத்தை அந்த ஊரை சுத்தி வருது. எட்டிப்பிடி அப்படின்னு சொன்ன அந்த முருகன் சிலை அந்த மக்களுக்கு கிடைத்ததால் அந்த இடத்திலேயே முருகன் கோவில் கொண்டு இருக்கின்றான். இந்த 8 பிடி என்பதே இந்த ஊருக்கு பெயராக வந்திருக்கு. நம்ம ஆணவத்தோட போய் முருகனுக்கு நீங்க பாலாபிஷேகம் தேனாபிஷேகம் பண்ணா ஒன்னும் முருகன் உங்களை கொடுக்க மாட்டாரு. என் கண்ணிலே அவருக்கு கண்ணு கிடைச்சிருச்சு இல்லையா, அதுக்கப்புறமா செஞ்ச சிலையா இது? ஏற்கனவே முதல்ல செஞ்சது பொறவாச்சேரி. பொறவாச்சேரியில முத்தரசன் என்ன பண்றான், கைகளை வாங்கிடுறான், விரல்களை வெட்டி எடுத்துறான். இந்த முருகனை பார்க்க முடியலையேன்னு வருத்தப்பட்டவர் தான் எட்டுக்குடிங்கிற ஊர். இந்த வேல் எங்கிருந்து, சிக்கலில் இருந்து இந்த வேல் திருச்செந்தூருக்கு போகின்ற பொழுது இந்த வேலில் இருந்து ஒரு நட்சத்திரமாக விழுந்தது அப்படின்னு ஒரு வரலாறு இருக்கு. டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். முருகன் சம்பந்தப்பட்ட ஆச்சரியமூட்டும் முருகன் ஸ்தலங்கள் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம கூட தஞ்சை கிருஷ்ணன் சார் இருக்காங்க, வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். அடுத்ததான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன கோயில் சார்? ஆதிப்படை வீடு அப்படின்ற ஒரு அறுபடை முருகன் பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்த முருகன் கோயில் என்ன வேண்டினாலும் கொடுக்கும் எட்டுக்குடி. ஆஹா, அற்புதமான கோவில். இந்த கோவில் பேர்லயே ஒரு பயங்கரமான சந்தோஷத்தை கொடுக்கும். பொதுவா நம்ம சாமி கிட்ட போறதுக்கு சுவாமி நல்லா இருக்கியாப்பா, சாப்பிட்டியாப்பா, நல்லா இருக்கியாப்பா, நமக்கு ஏதாவது வேண்டதான் போறோம். அப்படி இதை வேண்டி நமக்கு அது எப்ப நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறத விட இந்த முருகப்பெருமான்னா சித்ரா பௌர்ணமி முருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒவ்வொரு பௌர்ணமி நம்ம மாதத்துல வரும். இப்ப வைகாசி பௌர்ணமினா வைகாசியில வரக்கூடிய பௌர்ணமி, அது போல சித்திரை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி சித்ரா பௌர்ணமின்னு அழைக்கக்கூடியதுல இந்த சித்ரா பௌர்ணமி ரொம்ப பிரபலமான ஒரு நாள். இந்த நாள்ல பார்த்தோம்னா இந்த ஆலயம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஆலயமா இருக்கு. அப்படி சித்ரா பௌர்ணமி என்று இந்த முருகப்பெருமானிடம் சென்று நம்ம பிரார்த்தனையை வைத்து விட்டு அடுத்த சித்ரா பௌர்ணமிக்குள்ளாரே அந்த வேண்டுதல் சரியாகுகின்ற அளவிற்கு, அதுக்காக பின்னர்கள்லாம் ஓடி போய் எனக்கு ஒரே ராத்திரியில நான் பெரிய அம்பானி ஆகணும் அப்படிங்கிற நம்ம கேட்கக்கூடிய வேண்டுதலுடைய அவரவருக்கு என்ன வேண்டுதலோ அந்த வேண்டுதலுக்கு, அதே போல வேண்டுதல் என்பதற்கு கூட அருணகிரிநாதர் அற்புதமா சொல்லியிருக்காரு. சட்டியில் சோறும் பானைக்கு கீழே நெருப்பும் இருந்தாலும் கூட சட்டி ஓட்டையாக இருந்தால் சோறு வேகாது. கண்டிப்பா நம்ம முருகப்பெருமான்ட்ட சட்டியில அரிசியை போட்டுட்டு எனக்கு சோறு நல்லபடியா பொங்கி வரணும்பான்னு வேண்டதுக்கு பேர் தான் வேண்டுதல். சட்டியிலே அரிசியை நீ போடாமல் கீழே நெருப்பும் வைக்காமல் எனக்கு பானையில் சோறு வர வேண்டும் என்பது நமக்கு பேராசை. நம்மளுடைய நம்பிக்கை நம்ம செய்யாம நோகாம முயற்சியோடு சேர்ந்த பயிற்சி இருந்தா கண்டிப்பா முருகப்பெருமான் நமக்கு வெற்றி கொடுப்பார். அதுதான் இந்த ஆலயத்தினுடைய மிகச்சிறப்பாக இருக்கு. நம்ம இந்த 3 ஆதிப்படைகள் நம்ம ஏற்கனவே நேர்கள் பார்த்திருப்பாங்க. ஏற்கனவே நம்ம சிக்கலா இருக்கட்டும், பொறவாச்சேரியா இருக்கட்டும், அதற்கு பின்னால் வந்த எண்கண்ணா இருக்கட்டும், இந்த 3 ஆலயங்களுக்கும் சேர்ந்த ஒரு முத்தொடர் ஆலயம் தொடர்பு, அந்த கடைசியா முடியக்கூடிய ஆலயம் எதுனா நம்ம எட்டுக்குடி தான். ஏன்னா நம்ம மேற்கூறிய 4 ஆலயங்கள்லையுமே இன்னைக்கு தமிழ்ல சொன்னா நகல், ஆங்கிலத்துல ஜெராக்ஸ், அப்படியே முருகனை ஜெராக்ஸ் எடுத்து வச்ச மாதிரி முருகன் மயில தான் உட்கார்ந்திருப்பாரு. முருகப்பெருமான் கிட்டத்தட்ட 6 முகங்களோட தான் காட்சி கொடுப்பாரு. முருகப்பெருமானுக்கு வலப்பக்கமாறு இடப்பக்கமாறுன்னு சொல்லக்கூடிய சண்முகர் அழகிய கோலத்தோட காட்சி கொடுப்பாரு. இந்த இடத்திலும் யாரோட காட்சி கொடுக்கிறாரு? வள்ளி தெய்வானையோட தான் காட்சி கொடுக்கிறாரு. இப்ப முருகப்பெருமான் தனியா பால தண்டாயுதபாணியும் காட்சி கொடுப்பாரு, ராஜ அலங்காரத்துல ராஜேந்திர சுவாமியையும் காட்சி கொடுப்பாரு. ஆனா இந்த 3-4 ஆலயங்கள் எங்கெங்க சிக்கல் ஆரம்பிச்சு, பொறவாச்சேரியில் ஆரம்பிச்சு, எண்கண்ல ஆரம்பிச்சு, எட்டுக்குடியில தான் முடிக்கிறாரு முருகன். இந்த இடத்திலும் சுவாமி ஒரே ரூபமா காட்சிப்படுத்தப்படுகிறார். காரணம் சில்ப முனிவரனுடைய கை செதுக்கல். இது எல்லாத்துக்கும் ஒரே சிற்பி. அந்த ஒரே சிற்பி வரலாறுகள் நம்ம சிற்பியோட வரலாறுகள் எல்லாம் பார்த்தோம். அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ இந்த சில்ப முனிவரனுடைய கை வண்ணத்தோடு பேசக்கூடிய இந்த முருகன் கிட்டத்தட்ட அப்பேற்பட்ட ஆச்சரியங்களோட இந்த ஆலயம் கேட்கிறது. ஒரு ஆலயம் அப்படின்னா என்னன்னு கேட்டா அந்த ஆலயத்தினுடைய மூலஸ்தானம், அந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய விசேஷ தீர்த்தம், அந்த ஆலயத்தினுடைய புராணம், இது 3 மட்டும் தான் இன்னைக்கு தமிழகத்துல ஆகம கோயில்களாக பார்க்கப்படுகிறது. அந்த கோவிலுடைய சிலையை யார் செஞ்சா?
அதுவே தானா வந்துச்சா, சுயம்புவாக வந்ததா, சுயம்பு மூர்த்தியா வந்தாரா, இல்ல தேவர்கள் பிரதிஷ்டை பண்ணாங்களா? தேவர்கள் பிரதிஷ்டை பண்ணாங்கன்னா நம்மளுடைய திருவாரூர்ல இருக்கக்கூடிய தியாகராஜ மூர்த்தியை வந்து இந்திரன் பிரதிஷ்டை பண்ணதுன்னு சொல்லுவாங்க. இந்திரன் மேலேந்து கொண்டு வந்த சுவாமியுடைய விக்கிரகம்னு சொல்லுவாங்க. இல்ல பின்னாடி வந்த மனிதர்கள் அந்த செதுக்கி வச்சது. அந்த 3 விதமான விஷயம். அது போல ஆலய தீர்த்தம், ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஒவ்வொரு விதமான தீர்த்தம் நம்ம இருக்கு. அது போல இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய தீர்த்தம் நோய்கோடி தீர்த்தம். கோடி தீர்த்தம். கோடி தீர்த்தம் என்று சொல்லக்கூடியது நம்ம ராமேஸ்வரம் போனோம்னா சிவபெருமான கடைசியா கோடி தீர்த்தம் பார்க்கலாம். இது நோய் கோடினா யாருக்கெல்லாம் இதுவரை தீராத நோய்கள் நம்ம உடம்புல இருக்கோ அந்த நோய்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய கோடி தீர்த்தமாக, நோய் கோடி தீர்த்தமாக நமக்கு இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குளம் தீர்த்தவாதி குளம். ஆலயத்துல முதல்ல போனவனே என்ன பண்ணுவோம்னா கால்களை அலம்பி அந்த தீர்த்தத்தை தலையில் தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு விதி தெரியல, கோவில்களை எப்படி வணங்க வேண்டும், கோவிலுக்கு சொல்றாங்களே சார், எதை ஃபாலோ பண்றதுன்னு தெரியல. இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்றாங்க. முதல்ல மன தூய்மை இருக்கு. பொதுவாகவே நம்ம ஏன் போறோம்னா அன்னைக்கு எல்லாம் கால்நடை எதுவுமே கிடையாது, காலனி கிடையாது, எங்கெங்கேயும் மிதிச்சு போயிருப்போம். இப்ப எங்கெங்கேயும் மிதிச்சுட்டு போறதை விட அங்க ஒரு கெட்ட விஷயம் பேசிக்கிட்டு இருக்க இடத்துல நம்ம கால் பட்டிருக்கோம். அடுத்து ஒரு பொறாமை விஷயம் பேசிட்டு இருக்கிறப்ப நம்ம கால் பட்டிருக்கோம். ஏதாவது ஒரு மாமிசம் வெட்டுகின்ற ஒரு இடங்கள்ல நம்ம கால் பட்டிருக்கோம். இது போல தேவையில்லாத சஞ்சலங்களை ஆலயத்துக்குள்ள எடுத்துட்டு போக கூடாதுங்கிறதுக்காக கால் அலம்பி நம்ம செல்லணும். அங்க ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த இடத்துல ஒரு இருக்கு, நம்ம போய் அதை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அப்படி நம்ம இந்த ஆலயத்துல சென்று அங்க தீர்த்தத்தை நம்ம தையில தெளிச்சுக்கிட்டாலே நமக்கு அற்புதமான ஒரு தீர்த்தம் கிடைக்குது. இப்போ இந்த 8 குடி அப்படிங்கிற இந்த பெயரை நம்ம முதல்ல நேயர்களுக்கு கண்டிப்பா சொல்லிடலாம். ஏன்னா இந்த சில்ப முனிவர் இந்த சிலையை செஞ்சதுக்கு அப்புறம் இவருக்கு கண்ணையும் புடுங்கிட்டாங்க. நம்ம போன வரலாறுல பார்த்திருப்போம். இவர் எங்க போறாரு, நம்மளுடைய அஷ்டேத்திரபுரம்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய எண்கணுக்கு போயிட்டாரு இல்லையா? இப்ப இந்த முருகப்பெருமான் என்ன பண்றாரு, அதே இடத்துல அதே டவுட் தான், சாரி உங்களை இன்டரப்ட் பண்றதுக்கு. இது 4வது கோவில்ல இப்ப அதே சிற்பி தான் இந்த சிலையுமே இந்த மூலவரையுமே செதுக்குறாரு. என் கண்ணிலே அவருக்கு கண்ணு கிடைச்சிருச்சு இல்லையா? அதுக்கப்புறமா செஞ்ச சிலையா இது? ஏற்கனவே முதல்ல செஞ்சது பொறவாச்சேரி. பொறவாச்சேரியில முத்தரசன் என்ன பண்றான், கைகளை வாங்கிடுறான், விரல்களை வெட்டி எடுத்துறான். இத முருகனை பார்க்க முடியலையேன்னு வருத்தப்பட்டவர் தான் 8 குடிங்கிற ஊர் இன்னைக்கு பிரபலம் ஆயிடுச்சு. அந்த இடத்துல வந்து ஒரு சிலை செய்யறாரு. செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த விஷயம் அரசனுக்கு போய் கண்ணையும் நோண்டியாச்சு. இப்ப இந்த இடத்துல இருந்தா நம்ம உயிரும் போயிடும் சொல்லிட்டு என்ன ஆயிடுது, என்னடா பண்ணது நினைக்கிறப்ப அசரீரி கேக்குது. அசரீரியோடைய வார்த்தைகளை கேட்டு விட்டு தான் ஒரு போற இடம் அஷ்டேத்திரபுரம். அப்ப வரைக்கும் அந்த 8 குடியில அந்த முருகன் செஞ்சு முடிச்சாச்சு அந்த சிலையை முடிச்சாச்சு. இப்ப இந்த சிலை அது பாட்டு இருந்திருக்கு. ஆனா இந்த அரசன் அந்த சிலையை எப்படியாவது நம்ம அரண்மனை கொண்டு வந்து அந்த ஒரு ஆலயம் எழுப்பிட வேண்டும் என்ற அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை இருந்திருக்கு. இதே நேரம் மக்கள் அரண்மனைக்குள்ள அந்த ஆலயம் முருகன் போயிருச்சுன்னா ஏற்கனவே பொறவாச்சேரி மாதிரி நம்மளால பார்க்க முடியாது. இந்த முருகப்பெருமானை நம்மளுடைய வீட்டுக்கு, அதாவது நம்ம வாழக்கூடிய பகுதிக்கு கொண்டு வந்தா, ஏன்னா மன்னன் ஒரு இடத்துல வாழ்வான், மக்கள் ஒரு இடத்துல வாழ்வான். அப்ப மன்னனுடைய அரண்மனைக்கு இந்த முருகன் செல்ல போயிருச்சுன்னா சதா நித்தியப்படி பூஜைகள் இருக்கும், பல்வேறு பிரசாதங்கள் இருக்கும், பலகாரங்கள் இருக்கும், விதவிதமான அபிஷேகங்கள் இருக்கும். ஆனா நம்ம கிட்ட வந்தா நம்மளே ஒரு கூலி தொழிலாளி, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிரசாதம் வைக்க முடியுமா? மனசுக்குள்ள மக்கள் கிட்ட ஒரு சஞ்சலம், அரசன் கிட்ட ஒரு தலகணம். இவங்க போய் என்ன செஞ்சிட போறாங்க அப்படின்னு சொன்னாங்க, இவங்க பண்ணிட போறாங்க அப்படிங்கிற அந்த அரசனுக்கான ஒரு தலை கணம் வந்துருச்சு. எந்த கணம் வேணா இருக்கலாம், தலைகணம் மட்டும் இருக்கவே கூடாது நம்மளுடைய விதிகள் எல்லாம் சொல்லுது. அப்படிப்பட்ட இந்த முருகன் பல திருவிளையாடல்களை செய்யணுங்கிறதுக்காக இந்த மயிலுக்கு மட்டும் உயிரை கொடுக்கின்றான். மயிலுக்கு மட்டும் உயிர் வந்ததால் மயில் ஒரு இடத்துல இருக்குமா, மயில் பறக்க ஆரம்பிச்சிருது. இப்ப என்ன ஆயிடுச்சு, இருக்கிற மயில் மட்டும் உயிரோட பறக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்த அரசன் மேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பார்க்காமல் இந்த மயில் இந்த முருகன் சிலையை திருடி விடக்கூடாது, அவன் சிலையா கடவுளா பார்க்கல, அவன் பார்த்தது ஒரு சிலை. இந்த எனக்கு வேணும், அந்த சிலை கண்டிப்பாக எனக்கு வேண்டும், இந்த சிலை என்னிடம் மட்டும் தான் இருக்க வேண்டும், மக்கள் கையில போயிடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்துல. ஏன்னா இந்த இடத்துல மன்னனா மக்களா அப்படிங்கிற ஒரு குரல் வந்துச்சு. ஏன்னா மன்னன் எப்படி இருக்கணும்னு சொன்னா மக்கள் சேவகனை மகேசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மக்கள் கிட்ட உண்மையா இல்ல, அப்படி எப்படி அவன் மகேசனா இருக்க முடியும்? அப்படி இந்த சிலை எனக்கு தான் வேணும்னு சொல்லி ஒட்டுமொத்த எல்லா தன்னுடைய வானர படைகள் இருக்குலேருந்து எல்லா படைகளையும் அனுப்பி அந்த சிலை எனக்கு தான் வேணும், போய் அந்த சிலையை பிடிச்சிட்டு வாங்கன்னு சொன்னோன்னே எல்லாம் ஈட்டி கோடாரி எடுத்துக்கிட்டு ஒரு மிகப்பெரிய போர் போல அந்த சிலையை பிடிப்பதற்காகவே மும்முரமாக இருக்கிறார்கள். மறுபக்கம் ஊர் மக்கள் எல்லாம் முருகப்பெருமான் மயிலேறி வந்து நமக்கு காட்சி கொடுக்கின்றான். இந்த காட்சி அற்புதமான காட்சியை பாருங்க சொல்லி ஒரு பக்கம் இவர் வந்து கல்லா பார்க்கிறாரு, இவங்க அந்த கல் போல இருக்கக்கூடியவனை உருவமாக பார்க்கிறார்கள். கல்லா உருவமா என்று பார்க்கின்ற பொழுது முருகப்பெருமான் அங்கும் சில லீலைகளை செய்கின்றான். எங்க அரண்மனை மாட மாளிகை, மக்கள் வாழ்வது சின்ன குடிசை. இந்த மாட மாளிகையில் நின்று இவங்களால அந்த மயிலை பிடிக்க முடியவில்லை, ரொம்ப உச்சியில பறக்குது. அடுத்த மயில் சுத்தி வருகின்ற பொழுது என்ன, எப்படி சுத்தி வருது, ஓம் என்ற பிரணவத்தை அந்த ஊரை சுத்தி வருது.
எட்டுக்குடியை சுத்தி ஓம் என்ற பிரணவத்தை சுத்தி சுத்தி ஓம் போல அந்த மயில் சுத்தி சுத்தி வருது. அப்படி ஓம் போடுகின்ற பொழுது நமக்கே தெரியும், அந்த ஓவண்ணாவில் சுளிக்கின்ற பொழுது மேல சுளித்து கடைசியா நம்ம முடிக்கிறப்ப கீழே வருவோம். அது போல அரண்மனையில சுளிக்கிறப்போ மேல சுளித்து கீழே குடிசைக்கு வரப்போ கீழே வராரு. அரசன் பாக்குறான், நம்ம மாட மாளிகையில இருக்கோம், நம்மளால முருகனை பிடிக்க முடியல, ஆனா நமக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட மட்டும் கிட்டக்கு போயிட்டு வராரு முருகப்பெருமான். இது எப்படி அப்படின்னு இப்ப நான் முருகப்பெருமான் சொல்றேன், அவருடைய பார்வையெல்லாம் கல் எப்படி அவங்க கிட்ட மட்டும் போகுதே அப்படிங்கிற ஒரு போட்டி பொறாமையில இருக்கு. கடைசியாக முருகப்பெருமான் மன்னனுடைய அகங்காரத்தை ஒழிக்க வேண்டும், மகனுடைய தலைகணத்தை போக்க வேண்டும் என்பதற்காக இந்த மயில் யாருடைய கைகளில் மாட்டுகிறது? மக்கள் கைகள்ல மாட்டுது. இப்படி எட்டிப்பிடி அப்படின்னு சொன்ன அந்த முருகன் சிலை அந்த மக்களுக்கு கிடைத்ததால் அந்த இடத்திலேயே முருகன் கோவில் கொண்டு இருக்கின்றான். இந்த எட்டுப்பிடி என்பதை இந்த ஊருக்கு பெயராக வந்திருக்கிறது. எட்டுப்பிடி வந்துருச்சு. இந்த எட்டுப்பிடி இன்னும் ஒரு நூற்றாண்டுகள் கழித்து ஏட்டிப்பிடி என்று வந்தது. இன்று எட்டுப்பிடியிலிருந்து ஏட்டிப்பிடியாகி இன்று அது ஏட்டுக்குடியாக மாறி இப்ப தற்பொழுது எட்டுக்குடியாக நம்ம கையில இருக்கு. எட்டுக்குடியா இருக்கு. இப்ப இதுல இருந்து இப்ப நேயர்களே புரிஞ்சிருப்பாங்க, நம்ம ஆணவத்தோட போய் முருகனுக்கு நீங்க பாலாபிஷேகம் தேனாபிஷேகம் பண்ணா ஒன்னும் முருகன் உங்களை கொடுக்க மாட்டாரு. உள்ளன்போடு ஒரு 10 பாசுக்கு ஒரு சூடத்தை வாங்கி கற்பூரத்தை வாங்கி எதுவுமே இல்லைனாலும் கையெடுத்து கும்பிட்டு, நான் சொல்வது ஒரு பொருளுக்காக சொல்ல, உங்ககிட்ட எதுவுமே இல்லையா, உள்ளன்போடு கைகளை நீட்டி கொண்டு அந்த முருகப்பெருமான்ட்ட முருகான அபயக்கரத்தோட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா முருகன் உங்களுக்கு என்ன வேண்டினாலும் கொடுக்கக்கூடிய ஒரு சர்வலோக நிவாரணியாக முருகன் காட்சி கொடுக்கிறார். அற்புதமான திருத்தலம். இந்த திருத்தலத்தை பத்தி சொல்லணும்னா சித்ரா பௌர்ணமி அன்று கிட்டத்தட்ட 25,000க்கும் மேற்பட்ட பால்குடங்களை நாம் ஒரு சேர பார்க்கலாம். பொதுவா பால்குடம்னாலே பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, சர்ப்ப காவடி நம்ம பார்த்திருப்போம். இந்த சர்ப்ப காவடி திருச்செந்தூர்ல ரொம்ப பிரபலமானது. ஒரு கண்ணாடி பெட்டிக்குள் ஒரு சர்ப்பத்தை விட்டு அதை பால் குடமாக எடுத்து வந்து முருகனுடைய திருத்தலங்களை விடுவாங்க. அது போல இங்கும் சர்ப்பக்காவடி மிக பிரபலமாக கொண்டாடக்கூடிய திருவிழாவாக, அற்புதமான திருவிழாவாக இருக்கு. இந்த ஆலயத்துடைய இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டா, இந்த ஆலயத்தில் செண்பகவள்ளி தாயார் காட்சி தருகிறார். இப்ப செண்பகவள்ளி தாயார் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு இது வைணவத்தின் அங்க இருக்கிற தாயாரா? பொதுவா செண்பகவள்ளின்னு சொன்னாலே திருமணவள்ளி அப்படின்னு அர்த்தம். செண்பகவள்ளி யார்கிட்ட போறான்னு சொன்னா மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனைன்னு சொல்லக்கூடிய, அப்புறம் தன்னுடைய கனவுகளையே கொண்டு மாலையா சூட்டி நான் இப்படி செஞ்சாலே நேர்களுக்கு புரிஞ்சிடும் யாருன்னா ஆண்டாள வந்துரும். அப்படி திருமணத்தை வாரி வழங்கக்கூடிய செண்பகவள்ளி தாயார் இந்த ஆலயத்துல இருக்காங்க. யாருக்கெல்லாம் திருமண தடை இருக்கிறதோ, குறிப்பா பெண்களுக்கு யாருக்கெல்லாம் திருமண தடை இருக்கிறதோ இந்த ஆலயத்திற்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சென்று அந்த அம்பாளை வணங்குகின்ற பொழுது திருமண தடையும் காரிய தடையும் நிவர்த்தியாகக்கூடிய அற்புதமாக இருக்கும். பொதுவா ஒரு கோயிலுக்கு போனா இந்த கோயில் செவ்வாய்க்கு ராசிப்பா, இந்த கோயிலுக்கு போனா புதன் ராசிப்பா, இந்த கோயிலுக்கு போனா வியாழன் ராசிப்பா, இந்த கோயிலுக்கு போனா குழந்தை பாக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா எந்த பிரச்சனை இருந்தாலும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய ஒரு உத்தம மூர்த்தியாக, மக்களுடைய பிரச்சனைக்கு செவிசாய்க்கக்கூடிய, உங்கள் ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனையா என்னை அழையுங்கள், உங்களுடைய வீட்டு பிள்ளையாக உங்கள் வீட்டு வாசல் வரை வரக்கூடிய ஒரு துணைவனாக, நீங்க சிரிக்கிறீங்களா ஒரு சிரிப்பாளனாக, நீங்க சந்தோஷப்படுறீங்களா ஒரு அண்ணனாக, நீங்கள் அழுகின்றீர்களா உங்களுக்கு தோள் கொடுக்கக்கூடிய ஒரு தாயாக, நீங்க ரொம்ப திமிரா இருக்கீங்களா உங்களை அகட்டி வைக்கக்கூடிய ஒரு மாமனாக, ஆக உங்களுடைய ஐக்கியமான எல்லா உறவுகளாக நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத திருமேனியாக எட்டுக்குடியில் இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமானை தரிசிச்சீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சகலவிதமான சௌபாக்கியமும் கிடைக்கும் என்பது இந்த கோவிலுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. இப்போ ஸ்பெஷலி வந்து நீங்க சொன்ன மாதிரி இதுக்கு திருமண தடைக்கு இந்த கோயில் இருக்கு. அண்ட் மோர் தென் 25,000 நீங்க 25,000க்கும் மேற்பட்ட பால்குடங்கள் இன்னைக்கு நீங்க சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு போய் பார்க்கலாம். இப்ப நம்ம வந்துட்டு எந்த நாளுமே அப்ப இந்த கோயில்ல போய் தரிசனம் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இப்போ எண்ட்ல நம்ம சொல்ல வருது என்ன அப்படின்னா, இந்த முருகன் கோயிலுக்கு இந்த நாள் தான் இந்த நட்சத்திரம் தான் அப்படின்னு இல்லாம உங்களுக்கு வேண்டியதை எந்த ஒரு பைசாவும் இல்லாம வெறும் கையை வீசிட்டு போனா கூட அன்போட முருகனை பார்த்து. இப்ப நீங்க 6 படி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூலையில இருக்காங்க. ஆனா நீங்க இந்த ஒரு கோவில பாருங்க, எல்லாம் இந்த தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம். அப்ப சுவாமிமலைக்கு வந்தீங்கன்னா சுவாமிமலையில இருந்து சரியா ஒரு 1 மணி நேரத்துல திருவாரூர்ல தான் நம்ம யார் இருக்கா ஏற்கனவே பார்த்த நம்மளுடைய சிக்கல் இருக்காரு. சிக்கல் நாகப்பட்டினத்துக்கு பக்கத்துல இருக்காரு. சிக்கல்ல இருந்து கொஞ்சம் தொலைவுல யார் இருக்கா என்கண் இருக்கு. என்கண்ல இருந்து அப்படியே நீங்க மேற்கு பக்கம் போனீங்கன்னா பரவச்சேரி இருக்கு. பரவச்சேரியில அப்படியே மேற்கு பக்கம் வந்தீங்கன்னா நமக்கு எட்டுக்குடியும் இருக்கு. ஆக அந்த முருகனுடைய ஆலயங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு ஆலயம் சக்தி பீட ஆலயமாக இருக்கிறது. முருகனுடைய ஒவ்வொரு சக்தியும் அந்த வேல் வாங்கக்கூடிய காட்சி. இந்த வேல் எங்கிருந்து சிக்கலில் இருந்து இந்த வேல் திருச்செந்தூருக்கு போகின்ற பொழுது இந்த வேலில் இருந்து ஒரு நட்சத்திரமாக விழுந்தது அப்படின்னு ஒரு வரலாறு இருக்குது.
முருகனை ஏன் நட்சத்திரமா சொல்றோம்? நட்சத்திர கடவுள் அவன். ஏன் சரவண பவனாக. இப்படி அந்த நட்சத்திரம் அந்த இந்த ஆயுதமாக இருக்கக்கூடிய இந்த வேல் போகின்ற பொழுது ஒரு இடத்திலும் விழுந்ததுதான் ஆதிப்படையாக நமக்கு ஆச்சு. விழுந்ததுன்னா எப்படி நீங்க? விழுந்ததுன்னா இந்த வேல் செல்லுகின்ற பொழுது இந்த வேலில் இருந்து சூரிய ஒளி பட்டு ஒளி மிகுந்த இடமாக இந்த இடமெல்லாம் தோன்றுகிறது. அப்ப நீங்க கேட்கலாம், நீங்க சொன்னீங்களே அதான் ஏற்கனவே இந்த ஆலயம் தோன்றிடுச்சுன்னு. இந்த ஆலயம் தோன்றிவிட்டது. இந்த ஆலயத்திற்கு முழுமையான ஒரு உருவ அமைப்பு இந்த வேல் செல்லுகின்ற பொழுது இந்த ஆலயத்திற்கு இன்னும் சிறப்பான ஒரு ஆலய உருவ அமைப்பாக கிடைத்ததாக மக்கள் நம்புகிறார்கள். சூப்பர் சூப்பர் சார், ரொம்ப அருமையான பதிவு இது. நிறைய பேருக்கு இது வந்து ரொம்ப பலன் அளிக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருக்கும் அப்படின்னு நம்பலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்யூ சார்.